ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் நம்ம இந்த செலெக்ஷன் டூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கான இந்த ஏரியாவில் சில எடிட்டிங் டூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த 3 டூலையும் பார்க்கலாம். பிளர் டூல், ஷார்பன் டூல், லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்மஜ் டூல். ஸோ இதனுடைய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நார்மலாக பிளர் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒரு இமேஜை பார்க்குறோம் அல்ல ஏதாச்சும் ஒரு பொருளை வியூ பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்கலான மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அது பேர் தான் நம்ம பிளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஷார்பன் அப்படின்னா என்னென்னா நல்லா பிரைட்டாக, ஸோ பார்த்த உடனே நல்லா பிரைட்டாக நம்மளுக்கு தெரியக்கூடியது பேர் தான் ஷார்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்மஜ் டூல் அப்படி என்ன செய்யும் அப்படின்னா, ஸோ இமேஜுக்குள்ளே இருக்கிற பிக்சல் எல்லாத்துலேயும் கலங்கின மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இது இன்றைக்கி டிஜிட்டல் பெயிண்டிங்கில் இமேஜை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, டச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மஜ் டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளர் டூல். ஸோ இந்த பிளர் டூல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை எடுக்கிறோம். ஸோ இமேஜ் எடுத்த உடனே நம்மளுக்கு இது மாதிரி இமேஜ் வந்துடும். ஸோ டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு ஒரிஜினலுடைய விசுவலை ஆஃப் பண்ணுறோம். ஸோ பிளர் டூல் எடுக்கிறோம். எடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் இந்த டூலுடைய ஷேப்பு அண்டு சைஸ். ஸோ இதை நம்ம வந்து ஷேப்பை மாற்ற முடியுமா, சைஸை மாற்ற முடியுமான்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு டூல் எடுக்கிறப்ப அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மேலே இங்கே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதில் போயிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த டூலுடைய ஷேப்பு, சைஸு எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த டூலுடைய சைஸ் எவ்வளோ பெருசு வேணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் வேறு மாதிரி ஷேப் டூலுடைய ஷேப் நம்ம மாற்றணும் அப்படின்னாலும் இங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது டூலுடைய சைஸை மாற்றுறதுக்கு கீபோர்டில் ஓப்பன் ப்ராக்கெட் அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணாலும் டூலுடைய ஷேப்பு மாறும், சைஸு நம்மளுக்கு மாறும். அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் எந்த டூல் ஒர்க் பண்ணாலும் நம்ம கீபோர்டில் கேப்ஸ்லாக ஆஃப் பண்ணி வைக்கணும். சப்போஸ் இப்போ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டூலுடைய சைஸ் எவ்வளோ பெருசு நம்ம செட் பண்ணாலும் வெறும் ப்ளஸ் சிம்பிள் தான் நம்மளுக்கு வந்து தெரியுமே தவிர அந்த டூலுடைய சைஸை நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் எப்பயுமே கேப்ஸ்லாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த பிளர் டூல் எடுக்கிறோம். எடுத்த உடனே நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கலர் மோட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கலர்ஸ் மோடு ஏதாச்சும் மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். அல்லது நார்மல் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஈவனாக அந்த பிளர் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகும். ரெண்டாவது ஸ்ட்ரென்த்து. இந்த ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக வச்சிங்கன்னா குயிக்காக நடக்கும். கம்மியாக வச்சிங்கன்னா ஸ்லோவாக வந்து பிளர் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணாலும் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ பிளர் டூல் எடுக்கிறோம். ஜஸ்ட் இப்போ நம்ம ஃபுல்லாக வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம ஒரு இமேஜ் மேலே அப்படியே மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து எந்த இடத்துல பிளர் அப்ளை பண்ணுறோமோ அந்த இடம் இதை மாதிரி கலங்கின மாதிரி இமேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ இது பிளர் பண்ண இமேஜு. என்னுடைய விசுவல் ஆஃப் பண்ணிங்கன்னா தெரியும் இது ஒரிஜினல் இமேஜ். ஸோ இதுதான் பிளர் டூலுடைய வேலை. பிளர் மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இமேஜினுடைய பேக்ரவுண்டில் தான் பிளர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எத்தனை இமேஜ் எடுத்தாலும் சரி, இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்ல நம்மளுக்கு ஐ கேட்சிங்காக இருக்குது. அதனுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கலங்கன மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் பார்க்குறப்ப அந்த இமேஜ் வந்து நல்ல அப்பீரியன்ஸில் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் பிளர் டூலுடைய வேலை. நம்மளுக்கு தேவையான இமேஜை ஃப்ரண்ட்டில் நல்லா கொண்டு வந்து வச்சுட்டு பேக்ரவுண்டில் எல்லாத்தையும் இதை மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் பிளர் அப்படிங்கிற டூலுடைய வேலை. ஸோ இது மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் பர்பஸ்க்காக இந்த பிளர் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷார்பன் டூல். ஸோ செகண்ட் டூல் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்பன் டூலு. ஸோ இந்த ஷார்பன் டூலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இமேஜுடைய
டெப்த்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதாவது ஷார்ப்னஸ் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். சேம் பிளர் டூலில் பார்த்த மாதிரி அதனுடைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கலர் மோடு கரெக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து. ஸோ ஃபுல்லாக வச்சிங்கன்னா குயிக்காக கொஞ்சம் அதிக டெப்த்தில் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த டூல் எடுக்கிறோம். ஜஸ்ட்டு இமேஜ் மேலே ஜஸ்ட்டு மவுஸை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த டூல் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை மாதிரி பண்ணுறதை விட ஜஸ்ட்டு ஒரு இமேஜை எடுத்துகிட்டு அந்த இமேஜில் மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ரென்த் எவ்வளோ வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த கண்ணில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்பன் டூல் எடுத்து சைஸ் எவ்வளோ வேணும்னு வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை மேக்ஸிமம் ஒரு 50% வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல், இது ஷார்ப் பண்ணது. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு இமேஜில் வேணுங்கிற இடத்துல பர்டிகுலர் பிளேஸில் நம்ம இதை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி இமேஜுடைய பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஷார்ப்னஸ் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஜ் டூல். ஸோ இந்த ஸ்மட்ஜ் டூலுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா சேம் இதுலேயும் அதே மாதிரி தான். அதனுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தென் கலர் கரெக்ஷன்ஸ் அண்ட் தென் ஷேப்பு. ஸோ இதில் நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுக்கிறோம். ஜஸ்ட் அதனுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி இழுத்திங்கன்னா இது பிக்சலே பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து நம்மளுக்கு அந்த இமேஜிலேருந்து நம்மளுக்கு இது மாதிரி தள்ளிவிடும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டூல். பட் இந்த டூலை வந்து இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் எல்லாத்தையுமே இந்த டூல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டூலை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் மேலே வச்சு ஜூம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ப்ரஷ் சைஸ் எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு ஸ்ட்ரென்த்தை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த கரெக்ஷன் இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் இது மாதிரி பெயிண்டிங் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்மட்ஜ் டூல் அப்படிங்கிற ஒரு டூல். இன்றைக்கி இந்த ஸ்மட்ஜ் டூல் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பெயிண்டிங்கில் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மட்ஜ் டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக இதை ஸ்ட்ரென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இமேஜில் எங்கெங்கே வேணுமோ அது மாதிரி பெயிண்டிங் மாதிரி இதை மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்மட்ஜ் டூல். ஸோ அங்கேயும் யூஸ் பண்ணலாம். இமேஜஸ்னுடைய எட்ஜஸில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலும் இமேஜஸுடைய எட்ஜஸில் இந்த ஷார்ப்னஸ்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நல்லா ஜூம் பண்ணி ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த கார்னர்ஸில் இதை மாதிரி அழகாக மடக்கி விட்டுக்கலாம். ஸோ அந்த ஷார்ப்னஸ் வந்து தெரியாத மாதிரியும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அண்ட் தென் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுற மாதிரியும் இந்த டூல் மேலே இமேஜ் மேலே இந்த டூல் அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்மட்ஜ் டூல் அப்படிங்கிற ஒரு டூல். ஸோ இந்த 3 டூலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் கலர் கரெக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ். ஸோ பிளர் டூல் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபேட் பண்ணும், ஷார்பன் வந்து இமேஜை டார்க் பண்ணும். ஸ்மட்ஜ் டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜுக்குள்ளே இருக்கிற பிக்சலை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பெயிண்டிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டூலுடைய வேலைகள். ஓகேங்களா? சரி, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்டில் கேளுங்க. மீதி டூல்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் இதை பற்றி நம்ம இன்னும் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.